பொதுவா ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா லேபிளிங் ரெண்டு விதமா இருக்கும். ஒரு சில லேபிள்ஸ்ல பெஸ்ட் பிஃபோர்னு இருக்கும், ஒரு சில லேபிள்ஸ்ல யூஸ் பைன்னு இருக்கும். ரெண்டுமே கரெக்ட் தானுங்க. ஆனா ரெண்டுக்குமான சில சின்ன நுணுக்கமான வித்தியாசங்கள் இருக்கு. டெக்னிக்கலா அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவோம். வாங்க உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பெஸ்ட் பிஃபோருங்க. குவாலிட்டி பத்தி மட்டும்தான் நான் பேசுவேன். யூஸ் பை நான் சேஃப்டி ஆஸ்பெக்ட் பத்தி மட்டும்தானுங்க பேசுவேன். ப்ராப்பர் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இருந்தால் மட்டுமே எண்ணெயை அந்த குறிப்பிட்ட டேட்டுக்கு பிறகு கூட பயன்படுத்தலாம், தப்பில்லை. பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்தினா ஆபத்து இல்லை. யூஸ் பை டேட்டுக்கு அப்புறம் எந்த ப்ராடக்டையும் பயன்படுத்தவே கூடாது. என்னங்க கொஞ்சம் டேஸ்ட்டு, ஸ்மெல்லு, டெக்ஸ்சர் கொஞ்சம் மாறுபடலாம், அவ்வளோதான். யூஸ் பைக்கு அப்புறம் பாக்டீரியல் க்ரோத் கூட இருக்கலாம். ஹூ நோஸ், வேண்டாம். பெஸ்ட் பிஃபோருக்கு பிறகு அன்சேஃப்னு சொல்ல மாட்டேன். ரிஸ்க் அதிகங்க, பெட்டர் டு அவாய்ட். அப்புறம் பெஸ்ட் பிஃபோர் யூஸ் பை எதுக்கு ரெண்டு கேட்டகரி? ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள். நான் ஃபுட் வேஸ்ட்டு அவாய்ட் பண்ணுவேன், குறைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண வேண்டிய தேதி. அதற்கு பிறகு அந்த பொருளை பயன்படுத்தவே கூடாது.